ஹாய் மகளே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் சிட்டிக்குள்ளே இருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா இந்த பஸ் எல்லாம் எங்கே போயிட்டுருக்குன்னா இங்கே உள்ள மக்களை விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சுது. அதாவது தம்பி இங்கே இல்லைப்பா, எல்லாம் வந்து மதுரைக்கு போயிட்டுருக்கு. அதாவது விஜயோடைய மாநாடு 2வது மாநாடு இருக்குது, அந்த கூட்டத்துக்காக மக்களெல்லாம் ஏற்றி சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா அது நம்ப முடியலையே, அதாவது பெங்களூர் சிட்டிக்குள்ளேயும் விஜய் ரசிகர்களா அப்படின்னு நானும் நினச்சி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா உங்களுக்கே தெரியும். நல்லா இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஸ்பீடு போயிட்டு இருந்தது, வேறு லெவலுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எங்கே, அதாவது பெங்களூர் சிட்டிக்குள்ளே விஜய்க்கும் இப்படி ஒரு பட்டாளமா, அதாவது ரசிகர் பட்டாளமா நினைக்கும் போது மனசில் ரொம்ப சந்தோஷம் தான். இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, கிட்டத்தட்ட 1 by 1 அப்படி வண்டி க்யூவில் வந்துட்டு இருந்தது. சரி, நான் நம்ப முடியல, என்னடா அது ஒரு கச்சைக்குடியை காணோம், எதுவுமே காணோம். ஆனால் பட் இருந்தாலும் எப்படி விஜய் ரசிகர் சொல்கிறது மதுரைக்கு மாநாட்டுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு யோசிக்க சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் சொல்கிற தம்பி புரியுது, எனக்கு மைண்ட் இன்னைக்கு அதெல்லாம் புரியுது. ஆனால் இங்கே என்னென்னா ரூல்ஸ் என்னென்னா கொடி வந்து கட்டக்கூடாது, பஸ் மட்டும் தான் அலோடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, ஒருவேளை பஸ் மட்டும் தான் அலோடு போல நம்பிட்டு இருந்தேன். நிறைய பஸ்ஸு பாருங்கள், நல்லா உங்களுக்கு தெரியும், 1 by 1 அப்படியே வந்துகிட்டே இருந்தது. அதாவது இந்த ரோடை வந்து கிராஸ் பண்ணுற அளவுக்கு கிராஸ் பண்ண கூட முடியல, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பஸ்ஸு பார்த்தீங்கன்னா க்யூ பையாக க்யூ போயிட்டே இருந்தது. அப்பா பெங்களூர் சிட்டியில் எங்கே பார்த்தாலும் விஜய் ரசிகர் தாங்க. பெங்களூர் கிடையாது, இந்தியா கிடையாது, ஜப்பான் கிடையாது, அமெரிக்கா கிடையாது, எந்த ஏரியாவில் பார்த்தாலும் எந்த நாடு பார்த்தாலும் நம்ம தளபதிக்கு ஸ்பேனம் வந்து சொல்கிறது ரசிகர் வந்து பட்டாளம் வந்து ரொம்ப தாசு. இதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை பற்றி இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2026 வந்து நெக்ஸ்ட் சிஎம், அதாவது ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக உறுதி ஆகிவிட்டது. அதை கண்டிப்பாக நான் 100% நம்புவேன். 2026 வந்து நம்ம தளபதி விஜய் தான் சிஎம் ஆக போகிறாரு. அப்படி சிஎம் ஆனார்னா நிறையா வந்து அரசியல் சட்டம் சீர் ஒழுங்கெல்லாம் அப்படி மாற்றப்படும் நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்னான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மக்களாகிய உங்களோட கருத்து எனக்கு மெயினாக முக்கியம். நீங்களாம் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது. ஏன்னா அரசியல் மாற்றங்கிறது நீங்களும் விரும்புகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த கருத்து மூலிமா நான் வந்து தெரிஞ்சுக்குவேன். பார்ப்போம், ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றது நான் சொல்லவே தேவையில்லை.